ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இது உங்கள் ஃபிசிக்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 12th ஃபிசிக்ஸ் ரிவிஷன் போயிட்டுருக்கு. அதில் என் கையில் புக் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடம் என்ன அப்படின்னா 7th பாடம் வேவ் ஆப்டிக்ஸ். வேவ் ஆப்டிக்ஸில் தியரிஸ் அண்ட் லைட்டு 4 தியரி மொத்தம். அதில் ஃபஸ்ட்டு தியரி கார்பஸ்குலர் தியரி. கார்பஸ்குலர் தியரி யார் சொன்னாங்கன்னா டெஸ்கார்ட் நியூட்டன் அப்படிங்கிறவங்க சொன்னாங்க. என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா லைட்டுங்கிறது ஒரு மாஸ்லெஸ் எலாஸ்டிக் பார்ட்டிகல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா டைனி மாஸ்லெஸ் பார்ட்டிகல் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா இது வந்து என்னது மாஸ் இல்லாதனால இது என்ன பண்ணாங்கன்னா இதோட பேத்தில் எந்த வித சேஞ்சஸும் இருக்காது. இது நேர் பாதையில் போகக்கூடியது, ஸ்ட்ரைட் லைனில் போகக்கூடியது அப்படிங்கிறத சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா கிராவிட்டினாலே அது என்ன பண்ணாதுன்னா சேஞ்ச் ஆகாது அப்படின்னு சொன்னாங்க. மீடியம் யூனிஃபார்ம் ரீஃப்ராக்ட் இண்டெக்ஸ், இதோட ரீஃப்ராக்ட் இண்டெக்ஸ் வந்து யூனிஃபார்மாக இருக்கும், அதை சொன்னாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன சொன்னாங்கன்னா இது எப்போ நம்ம கண்ணுள்ள உள்ள ரெட்டினால் போய் படுதோ அப்போ நமக்கு பார்வையை உண்டாக்கும் அப்படிங்கிறத சொன்னாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு மெயினான பாயிண்ட் என்ன அப்படின்னா ரேரர் மீடியத்தில் இது ஸ்பீடு கம்மியாகவும் டென்ஷன் மீடியத்தில் இது ஸ்பீடு அதிகமாகவும் போணுச்சு அப்படின்னு சொன்னாங்க. கிடையாது, இதை அப்படியே மாற்றி வரும். சரி, பரவாயில்ல. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அதுதான் அவங்க சொன்ன ட்ராபேக்கே, அது மாற்றி சொன்னது தான் அது ஒரு ட்ராபேக்கே. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா 2 மீடியாவில் படும்போது அட்ராக்டடாக ரிப்பல்ஷனும் நடக்கும், அதை நம்ம ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இதுதான் இதோடைய மெயின் பார்ட்ஸு. இதில் வந்து மிஸ் ஆனது என்ன அப்படின்னா இதனால் என்ன பண்ண முடியல அப்படின்னா ஏன் வந்து ஸ்பீடு வந்து ரேர் மீடியத்தில் அதிகமாகவும் டென்சர் மீடியத்தில் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறத இவங்க பொய்யான ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க இல்லைங்களா. அதுக்கான காரணத்தை இவங்களால் சொல்ல முடியல. இதனால் இது ஃபெயிலியர் ஆனிச்சு. அதுக்கப்புறம் வேவ் தியரி யார் சொன்னா அப்படின்னா ஹைஜன்ஸ் அப்படிங்கிறது சொன்னார். ஹைஜன்ஸ் என்ன சொன்னார்னா லைட்டுங்கிறது ஒரு மெக்கானிக்கல் வேவ் அப்படின்னு சொன்னார். இந்த மெக்கானிக்கல் வேவ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மீடியம் இருந்தால் மட்டுமே பரவக்கூடிய வேவ் தான் மெக்கானிக்கல் வேவ். சரி, ஓகே. அப்போ ஹைஜன்ஸ் என்ன நம்பினார்னா அதை சுற்றி ஏதோ ஒரு ஈதர் அப்படிங்கிற மீடியம் பரவி இருக்குது, அதனால தான் லைட் இந்த ஈதர் மீடியத்தில் பரவுது அப்படின்னு சொன்னார். காலப்போக்கில் அதுவும் பொய்ன்னு கண்டுபிடிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா இது வரனால என்ன பண்ண முடியலன்னா ரிஃப்ராக்ஷனை கரெக்டாக பண்ணார். போலரைசேஷனுக்கு இவரால் என்ன பண்ண முடியலன்னா எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க முடியல. அதுக்கப்புறம் எலக்ட்ரோமேட்டிக் வேவ் தியரி யார் சொன்னார் அப்படின்னா மேக்ஸ்வெல் அப்படிங்கிற சொன்னார். மேக்ஸ்வெல் என்ன சொன்னார் அப்படின்னா லைட்டுங்கிறது ஒரு எலக்ட்ரோமேட்டிக் வேவு, லைட்டுங்கிறது ஒரு டிரான்ஸ்வர்ஸ் வேவு, லைட்டு பரவுறதுக்கு எந்தவித மீடியமும் தேவை கிடையாது அப்படிங்கிறத சொன்னார். இவரால் என்ன பண்ண முடிஞ்சது அப்படின்னா ரிஃப்ராக்ஷனு போலரைசேஷனு இது எல்லாத்தையும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடிஞ்சது. ஆனால் இவரால் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்டையும் கான்டென்ட் எஃபெக்ட்டையும் சரியாக பண்ண முடியல. அதுக்கப்புறம் குவாண்டம் தியரி யார் சொன்னா அப்படின்னா ஐன்ஸ்டீன் அப்படிங்கிறவர் சொன்னார். ஐன்ஸ்டீன் என்ன நம்பினார்னா லைட்டுங்கிறது ஒரு எனர்ஜி கொண்ட ஹச்னியூங்கிற எனர்ஜி கொண்ட ஒரு எனர்ஜி பாக்கெட், அதாவது பார்ட்டிகல் அப்படின்னு நம்பினார். எனர்ஜி பாக்கெட் அப்படிங்கிறத நம்பினார். அப்போ இந்த எனர்ஜி பாக்கெட் ஒரு எனர்ஜி பாக்கெட்டில் ஹச்னுங்கிற ஒரு எனர்ஜி இருக்கும் அப்படிங்கிறத அவர் நம்பினார். அதுக்கப்புறம் ஹச்சுங்கிறது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், அது நமக்கு தெரியும். அப்போது இவர் என்ன நினச்சார், ஐன்ஸ்டீன் என்ன நினைக்கிறார் அப்படின்னா லைட்டுங்கிறது பரவும் பொழுது என்ன பரவும்னா வேவ்ஸாக பரவும், ஒரு பார்ட்டிகல் மீது மோதும் போது அது என்ன பண்ணுன்னா பார்ட்டிகலாக மாறும் அப்படிங்கிறத அவங்க என்ன பண்ணார்னா கண்டுபிடிச்சார். அப்போ லைட்டுக்கு வந்து 2 நேச்சர் இருக்குது, டியூவல் நேச்சர் அப்படிங்கிறத சொன்னாங்க. ஓகே. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வேவ் நேச்சர் ஆஃப் லைட்டு, அதை நம்ம பார்க்க போகிறது வேவ் ஆப்டிக்ஸ். வேவ் நேச்சர் ஆஃப் லைட்னா லைட்டுங்கிறது பரவும் பொழுது வேவாக செயல்படுது அப்படிங்கிறத நம்ம சொன்னோம். அப்போ அதோட வேவ் நேச்சரை நம்ம சொல்கிறதுக்காக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் எடுப்பாங்க. என்ன எக்ஸ்ப்ளனேஷன் எடுப்பாங்கன்னா வேவ் ஃப்ரண்ட் அப்படிங்கிற கான்செப்ட்டை கொண்டு வருவாங்க. வேவ் ஃப்ரண்ட் அப்படின்னா என்னென்னா ஒரு மீடியமில் நான் ஒரு ஸ்டோன் போகிறேன்னு வச்சுங்களேன், அங்கே ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஏற்படும். அந்த டிஸ்டர்பன்ஸ்னால அந்த மீடியத்தில் உள்ள எல்லா பார்ட்டிகல்ஸுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதிர்வடைய ஆரம்பிக்கும், ஆசிலேட் ஆக ஆரம்பிக்கும். அப்படி ஆசிலேட் ஆகும்போது ஒரு மீடியத்தில் உள்ள எல்லா பார்ட்டிகளும் சேம் பேஸில் ஆசிலேட் ஆனிச்சுன்னா அந்த சேம் பேஸில் ஆசிலேட் ஆகக்கூடிய எல்லா பார்ட்டிகளையும் நான் ஒன்றிணைச்சேன் அப்படின்னா வேவ் ஃப்ரண்ட் போட்டேன் அப்படின்னா அதுக்கு பேர் வேவ் ஃப்ரண்ட். ஓகேங்களா. சேம் பேஸில் ஆசிலேட் ஆகக்கூடிய எல்லா பார்ட்டிகல்ஸுக்கும் நான் ஒரு லைன் வரைஞ்சேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்னா வேவ் ஃப்ரண்ட் கிடைக்கும். அப்போது நாம் ஏற்படுத்துகிற டிஸ்டர்பன்ஸை பொறுத்து அந்த வேவ் ஃப்ரண்ட்டுங்கிறது டைப்ஸாக பிரியும். அப்போ 3 டைப்ஸ் சொல்லலாம். என்னென்ன 3 டைப்ஸ் அப்படின்னா இப்போ நான் பாயிண்ட் சோர்ஸ் போகிறேன்னு வச்சுங்களேன், அந்த மீடியத்தில் எனக்கு உருவாகிற வேவ் ஃப்ரண்ட்டு ஸ்பெரிக்கலாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த ஸ்பியரில் உள்ள எல்லா பார்ட்டிகல்ஸும் சேம் ஆசிலேட் ஆகும், சேம் ஆம்ப்ளிடியூடில் ஆசிலேட் ஆகும், சேம் பேஸில் ஆசிலேட் ஆகும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு லைன் சோர்ஸை உள்ள போகிறேன்னு வச்சுங்களேன், லைன் சோர்ஸை உள்ள போட்டேன்னா எனக்கு சிலிண்ட்ரிக்கல் வேவ் ஃப்ரண்டாக ஆசிலேட் ஆகும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் சிலிண்ட்ரிக்கல் வேவ் ஃப்ரண்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த குளத்தில் உள்ள அந்த டிஸ்டர்பன்ஸை பாயிண்ட் சோர்ஸை ஒரு இடத்துல நமக்கு என்ன பண்ணால் இப்படி பரவி என்ன பண்ணோம்னா ஒரு பிளேன் வேவ் ஃப்ரண்டாக போகும். அப்படின்னா என்ன அர்த்தம், நாம் எங்கேயோ ஒரு இடத்துல டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுத்திருக்கிறோம், எங்கேயோ ஒரு இடத்துல நமக்கு பிளேன் வேவ் ஃப்ரண்ட் கிடைக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், இன்ஃபினிட்டி சோர்ஸாக இருந்தது அப்படின்னா அங்கே என்ன வேவ் ஃப்ரண்ட் கிடைச்சிரும், பிளேன் வேவ் ஃப்ரண்ட் கிடைச்சிரும். இதான் என்னன்னா வேவ் ஃப்ரண்ட், அதனுடைய டைப்ஸு 2 மார்க்கில் கேட்பாங்க, ஃபாலோ பண்ணிங்க. ஹைஜன்ஸ் பிரின்சிபல் அப்படின்னா ஹைஜன்ஸ் என்ன சொன்னார் அப்படின்னா ஒரு பாயிண்ட் சோர்ஸை நம்ம போடுறோம் அப்படின்னா அது ஒரு மீடியத்தில் ஒரு டிஸ்டர்பன்ஸை ஏற்படுத்துது. அந்த டிஸ்டர்பன்ஸு அதை சுற்றி ஒரு வேவ் ஃப்ரண்ட்டை உருவாக்குது. அந்த வேவ் ஃப்ரண்டில் உள்ள ஒவ்வொரு பார்ட்டிகளும் எப்படி இருக்குது அப்படின்னா இன்னொரு சோர்ஸை உருவாகிறதுக்கான கேப்பபிலிட்டியாக இருக்குது.
ஓகேங்களா? அப்போ அதில் உள்ள ஒவ்வொன்றும் இன்னொரு சோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இன்னொரு சோர்ஸ்னால் அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா டிஸ்டர்பன்ஸு, அது பிரைமரி சோர்ஸு. அங்கே போய் உருவான வேவ் ஃப்ரண்டில் உள்ள பார்ட்டிகல்லாம் இருக்குங்க இல்லையா, அது செகண்டரி சோர்ஸாக செயல்படுது. அப்போ செகண்டரி சோர்ஸ் என்ன பண்ணும், தன்னை சுற்றி ஒரு சின்ன வேவ் ஃப்ரண்டை உருவாக்கும். அதை நம்ம என்ன சொல்லணும்னா செகண்டரி வேவ்லெட்ஸ்னு சொல்லுவோம். அப்போ அந்த சின்ன செகண்டரி வேவ்லெட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த செகண்டரி வேவ் ஃப்ரண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒன்றிணைச்சோம்னா நமக்கு நியூ வேவ் ஃப்ரண்ட் கிடைக்கும். அந்த நியூ ஃப்ரண்ட் எப்படி இருக்கும்னா, நம்ம ஃபஸ்ட்டு எப்படி ஒரு வேவ் ஃப்ரண்ட் வந்துச்சோ அதே மாதிரி நியூ வேவ் ஃப்ரண்ட் கிடைக்கும். அப்போ செகண்ட் வேவ் ஃப்ரண்ட் உருவாயிடுச்சு. ஓகேங்களா? அப்போ நியூ வேவ் ஃப்ரண்ட் கொடுக்குதுன்னு சொல்கிறது தான் என்னதுன்னா ஹைஜன்ஸ் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஹைஜன்ஸ் பிரின்சிபல் எல்லாத்தையும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி காமிச்சது. எப்படின்னா பாயிண்ட் சோர்ஸ் எப்படி வந்து ஸ்பெரிக்கலை உருவாக்குது, எப்படி லைன் சோர்ஸ் வந்து பிளேனை சிலிண்டர்களை உருவாக்குது அப்படிங்கிறத சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி காமிச்சது. ஆனால் ஹைஜன்ஸ்னால் என்ன பண்ண முடியல அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு குளத்திலே ஒரு கல் போட்டு டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுத்தணும்னா பேக் வேவ் வந்து நமக்கு மறைஞ்சிக்கிட்டே வரும். ஃப்ரண்ட்டில் வேவ் போய்கிட்டே இருக்கும், ஆனால் பேக்கில் வந்து நார்மல் நிலைக்கு வந்துகிட்டே இருக்கும். இந்த பேக்கில் நார்மல் நிலைக்கு வருது இல்லைங்களா, அந்த பேக் வேவ் மறைகிறதுக்கான காரணத்தை வரல என்ன பண்ண முடியலன்னா சொல்ல முடியல. ப்ரூஃப் ஆஃப் லாஸ் ரிஃப்ளெக்ஷன் யூசிங் ஹைஜன்ஸ் பிரின்சிபல். லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரிஃப்ராக்ஷன் இதை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பார்த்துக்குங்க. இது ஒரு டெரிவேஷன் தான். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, பிளேன் வேவ் ஃப்ரண்ட்டும் வேவ்ஸும் ஒன்றுக்கு ஒன்று பர்பண்டிகுலர் அப்படின்னு வச்சு, அப்போ ஏலேருந்து பிக்கு வரும்போது ஒரு வேவ் ஃப்ரண்ட் உருவாகும். இது A' to B' போகும்போது ஒரு வேவ் ஃப்ரண்ட் உருவாகும். இந்த ரெண்டு வேவ் ஃப்ரண்டை வச்சு ரெண்டு ட்ரையாங்கிள் உருவாகும். இந்த ரெண்டு ட்ரையாங்கிளை வச்சு நம்ம ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்சி கூட ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் காமிப்போம். இதை லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். லாஸ் ஆஃப் ரிஃப்ராக்ஷனில் இதே மாதிரி தான். என்னென்னா இங்கேருந்து வரக்கூடிய டைமும் இங்கேருந்து வரக்கூடிய டைமையும் ஈக்குவல் பண்ணுவோம். அப்போ டைமை ஈக்குவல் பண்ணி கண்டுபிடிப்போம். இதுதான் என்னென்ன அப்படின்னா லாஸ் ஆஃப் ரிஃப்ராக்ஷன். இதில் நம்ம எதை ப்ரூவ் பண்ணுவோம் அப்படின்னா sin A by sin R = N2/N1 இருக்குங்களா, அந்த மாதிரி லாஸ் ஆஃப் ரிஃப்ராக்ஷன். அதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் இதெல்லாம் வரும் இல்லைங்களா, அதெல்லாம் கனெக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்னா கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? இதை நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா ஃபாலோ பண்ணிங்க. நம்ம ஃபைனலாக என்ன பண்ணிக்கணும்னா λ is inversely proportional to refractive index λ1/λ2 = N2/N1 அப்படிங்கிறத ஃபைன் பண்ணி கொண்டு வந்துருக்குறாங்க. ஃபாலோ பண்ணிங்க. இன்டர்ஃபரன்ஸ்னால் ரெண்டு லைட் வேவ்ஸு நமக்கு ஒரு இடத்துல சேர்றது. அப்படி சேரும்போது நமக்கு ரெண்டு கடன் நடக்கும். என்ன நடக்கும்னா, ஒன்று பிரைட் நடக்கலாம், இல்லை டார்க் நடக்கலாம். ஓகேங்களா? அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ ஒரு வேவ் இப்படி போகுது அப்படின்னா அதுக்கு பேர்னா வேவ் டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்லுவோம். அப்போ அதுக்குன்னு ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. அதான் நம்ம y1 sin ωt அப்படின்னு போடுறோம் இல்லைங்களா, A sin ωt அப்படின்னு போடுறோம் இல்லைங்களா, அதான் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன். அப்போ இது ஒரு வேவ் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, இன்னொரு வேவ் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. இந்த ரெண்டு வேவ் சேர்ற இடத்துல நமக்கு ஒன்று பிரைட் கிடைக்கலாம், இல்லை டார்க் கிடைக்கலாம். ஓகேங்களா? சரி சார், நான் எப்படி இதுக்கு ஃபார்முலா போடுறது அப்படின்னா ஆம்ப்ளிடியூட் ஃபார்முலா வச்சு போடலாம். ஆம்ப்ளிடியூட் ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஆம்ப்ளிடியூட் ரிசல்டன்ட் இஸ் ஈக்குவல் டு √A1² + A2² + 2A1A2 cos θ அப்படிங்கிறது தான் ஆம்ப்ளிடியூட் ரிசல்டன்ட்டுக்கான ஃபார்முலா. அப்போ நம்ம எப்போ ரெண்டும் பிரைட் ஆகுதோ அப்போ நமக்கு cos θ மேக்ஸிமம் ஆயிரும். எப்போ ரெண்டும் டார்க் ஆகுதோ அப்போ cos θ மினிமம் ஆயிரும். cos θ மேக்ஸிமம்னா θ = 0 டிகிரி, cos θ மினிமம்னா θ = 180 டிகிரி. ஓகேங்களா? அப்போ நமக்கு என்ன ஃபார்முலா வந்துடும்னா, ஆம்ப்ளிடியூட் மேக்ஸிமம் அப்படின்னா A1 + A2 அப்படின்னு வந்துடும். ஆம்ப்ளிடியூட் மினிமம்னா A1 - A2ன்னு வந்துடும். ஆம்ப்ளிடியூட் மேக்ஸிமம்னா இன்டென்சிட்டி மேக்ஸிமம், ஏன்னா இன்டென்சிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆம்ப்ளிடியூட் ஸ்கொயர். அப்போ I மேக்ஸிமம் அப்படின்னா A1 + A2 த ஹோல் ஸ்கொயர். I மினிமம் அப்படின்னா A1 - A2 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா? அப்போ நமக்கு என்ன வந்துடும்னா, சேம் ஆம்ப்ளிடியூடாக இருந்துச்சுன்னா இன்டென்சிட்டி வந்து 4I0 ஆகும் மேக்ஸிமமில். மினிமமில் I மினிமம் = 0 ஆகவும் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா கிளியராக பிடிச்சி ஃபாலோ பண்ணிங்க. ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் அண்ட் பேத் டிஃப்ரென்ஸ். பேத் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு வேவ் போகுது அப்படின்னா அது வந்து 4 λ 5 λன்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ இது வந்து 1 λ, அதாவது ஒரு வேவ் வந்து 1 λ. அப்போ பேத் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ரெண்டு வேவ் போகுது அப்படின்னா, இப்போ ஒரு வேவ் வந்து 9 λ, இன்னொரு வேவ் வந்து 5 λ அப்படின்னா 9 - 5 தான் அது ரெண்டுக்குள்ள பேத் டிஃப்ரென்ஸ். அப்போ நமக்கு என்ன வந்துடும், 4 λ அப்படிங்கிறது பேத் டிஃப்ரென்ஸ் ஆகும். அப்போ ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். என்ன ஃபார்முலா, ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2π/λ இன்ட்டு பேத் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? அப்போ 2π/λ இன்ட்டு பேத் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது ஃபார்முலா. இப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஃபார்முலா என்னது, பேத் டிஃப்ரென்ஸ் என்ன கண்டுபிடிச்சோம், சும்மா எக்ஸாம்பிளுக்கு ரெண்டு வேவ் கண்டுபிடிச்சோம் இல்லையா, அது என்ன 4 λ போட்டோம். அப்போ அந்த லாம்டாவும் இந்த லாம்டாவும் கேன்சல் ஆகி நமக்கு 8π அப்படிங்கிற ஃபேஸ் டிஃப்ரென்ஸாக கிடைக்கும். ஓகேங்களா? ஏன்னா 2π/λ இன்ட்டு பேத் டிஃப்ரென்ஸ் தானே. அப்போது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, பேத் டிஃப்ரென்ஸ் வந்து ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் பை அப்படிங்கிறது இல்லையா, ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வந்து ப்ளஸில் வந்தது அப்படின்னா ரெண்டும் சேம் ஃபேஸ். ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வந்து மைனஸில் வந்தது அப்படின்னா ஆப்போசிட் ஃபேஸ். ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட் ஃபேஸ் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கணும்னா ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகேங்களா? அப்புறம் பேத் டிஃப்ரென்ஸ் பிரைட்டுக்கு எப்படி இருக்கும், டார்க்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அவங்களே சொல்லியிருப்பாங்க. பிரைட்டுக்கு வந்து பேத் டிஃப்ரென்ஸ் வந்து n λ, டார்க்குக்கு வந்து 2n - 1 λ/2 அப்படின்னு போடலாம், இல்லை 2n + 1 λ/2 அப்படிங்கிறது போடலாம். அது நம்ம இஷ்டம் தான். ஓகேங்களா? நான்லாம் பெரும்பாலும் 2n + 1/λ அப்படிங்கிறத தான் யூஸ் பண்ணுவேன். λ/2 அப்படிங்கிற λ அந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா, 2n + 1/2 × λ அப்படிங்கிறது இல்லையா, அந்த ஃபார்முலா தான் நான் யூஸ் பண்ணுவேன். உங்கள் 2n - 1 λ/2 போட்டிருக்காங்க. எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கங்க. கொஹரன்ஸ் சோர்சஸ் அப்படின்னா, இப்போ
2 லைட் வேவ்ஸு ஒரே மாதிரி ஃபேஸு, ஒரே மாதிரி ஆம்ப்ளிடியூடு, ஒரே மாதிரி ஃப்ரீக்வன்சி பெற்றிருந்தால் அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா கொஹெரன்ஸ்னு சொல்லுவோம். அப்போ 2 டிஃப்ரெண்ட் சோர்ஸு அதை கொடுக்க முடியுமா? கொஹெரன்ட் சோர்ஸை கொடுக்க முடியும்னா முடியாது. ஏன்னா ஏதாவது ஒன்றில் அதுக்கு சேஞ்சஸ் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரே சோர்ஸை 2ஆக பிரித்து இந்த இதை நம்மளால் என்ன பண்ணோம்னா கொடுக்க முடியும். எப்படி அப்படின்னா, இப்போ ஒரே லைட்டை நம்ம 2ஆக பிரித்து டிஃப்ரெண்ட் சோர்ஸ் மாதிரி காமிக்க முடியும். அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம்னா வேவ் ஃப்ரண்ட் டிவிஷன் சொல்லுவோம். வேவ் ஃப்ரண்ட் டிவிஷன்னா ஒரே லைட் வேவை நம்ம 2 ஸ்லிட்டு வச்சு 2ஆக பிரிக்கிறது. அப்போ 2ஆக பிரிக்கிறது நமக்கு என்ன பண்ண முடியும்னா வி கெட் கோஹெரன்ட் சோர்சஸ். அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா வேவ் ஃப்ரண்ட் டிவிஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஆம்ப்ளிடியூட் டிவிஷன். ஆம்ப்ளிடியூட் டிவிஷன் என்னென்னா அதை ஒரு மிரர் வழியாக பாஸ் ஆக வச்சு அது வழியாக கொண்டு வர்றது தான் என்ன சொல்லுவோம்னா ஆம்ப்ளிடியூட் டிவிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஆமாம், அது என்ன பண்ணுறது, ஒரு ஹாஃப் சில்வர் மிரர் வழியாக பாஸ் ஆக வச்சு மேலே ஒரு என்னது மிரர் வச்சு திரும்ப வரும்போது அது நமக்கு என்ன பண்ணணும்னா கொஹெரன்ட் சோர்ஸஸாக ஆக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். அடுத்து சோர்ஸ் அண்ட் இமேஜஸ் அப்படின்னா அந்த பைப்ரிசத்தையும் அதுக்கப்புறம் லையாட்ஸ் மிரர்ஸையும் யூஸ் பண்ணி நம்ம கொண்டு வர்றது சோர்ஸ் அண்ட் இமேஜஸ். ஃபாலோ பண்ணிங்க. டபுள் ஸ்லிட் அண்ட் அஸ் கோஹெரன்ட் சோர்ஸ். டபுள் ஸ்லிட் கோஹெரன்ட் சோர்ஸ் ஆக்ட் பண்ணும்போது நமக்கு 2 விஷயம் நடக்கலாம். ஒன்று பிரைட் கிடைக்கலாம், இல்லை டார்க் நடக்கலாம். இப்போ பிரைட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு வேவ்னா ஒரு க்ரஸ்ட்டு ஒரு ட்ரஃப் இருக்கும். அப்போ ஒரு வேவில் உள்ள 2 க்ரஸ்ட்டு சேர்ந்துச்சுன்னா இல்லை 2 ட்ரஃப்பு சேர்ந்துச்சுன்னா நமக்கு அளவு பெருசாகும். அளவு பெருசாகுதுன்னா நமக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா இங்கே கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்னால் அளவு அதிகரிச்சிருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? அதுவே ஒரு வேவுடைய க்ரஸ்ட்டும் இன்னொரு வேவுடைய ட்ரஃப்பும் சேர்ந்தது அப்படின்னா அங்கே ப்ளஸ்ஸும் மைனஸும் சேர்ந்துருக்குன்னு அர்த்தம். ப்ளஸ்ஸும் மைனஸ் சேர்ந்தால் நமக்கு அங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னா டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். காரணம் என்ன அப்படின்னா ஆப்போசிட் இது சேர்ந்துருக்கு. இதே ஒன்றாவது ஒரு 2 க்ரஸ்ட்டு 2 ட்ரஃப்பு சேர்ந்துருந்தால் நமக்கு என்ன கிடச்சிருக்கலாம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கன்ஸ்ட்ரக்டிவ் கிடச்சிருக்கும். இது டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். அப்போ கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸில் நமக்கு பிரைட் கிடைக்கும், டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸில் நமக்கு டார்க் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். அடுத்து யங் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட். யங் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்னா யங் என்ன பண்ணியிருப்பாருன்னா ஒரு சிங்கிள் சோர்ஸ் S1 அப்படிங்கிற ஒரு சிங்கிள் சோர்ஸ், இந்த சோர்ஸ்லேருந்து வரக்கூடிய லைட்டை 2ஆக டிவைட் பண்ணியிருப்பார். 2ஆக டிவைட் பண்ணி இதை என்ன பண்ணியிருப்பாருன்னா ஒரு பிளேட்டில் ஜிங்க் பிளேட்டில் என்ன பண்ணுவார்னா விழ வைப்பார். ஓகேங்களா? அந்த ஜிங்க் சல்ஃபைடு பூசின அந்த பிளேட்டில் விழ வைப்பார். அதை நம்ம ஸ்க்ரீன்னு சொல்லுவோம். அப்படி ஸ்க்ரீன்னு சொல்கிறப்ப சென்டரில் அவருக்கு என்ன கிடச்சிது அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் கிடச்சிது. ஆனால் போக போக நமக்கு என்ன ஆகுதுன்னா மாறி மாறி கிடைக்க ஆரம்பிச்சது. அப்போ அவர் என்ன நினச்சார்னா ஒரு பிரைட்டு ஒரு டார்க், ஒரு பிரைட்டு ஒரு டார்க்குன்னு கிடச்சோன்னே அதை ஃப்ரிஞ்சஸ்ன்னு சொன்னார். அதுக்கு பேர் இன்டர்ஃபரன்ஸ் ஃப்ரிஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஃப்ரிஞ்சஸ் கிடச்சிது. அப்போ அதுலேருந்து அவர் யங் என்ன சொல்கிறாருன்னா லைட் வந்து வளைஞ்சிருக்கு, டைஃப்ராக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிச்சார். அப்போ அவர் யூஸ் பண்ணது என்ன அப்படின்னா அவர் யூஸ் பண்ண ஸ்லிட்டோட அந்த ஷைப் வந்து எவ்வளோன்னா 0.03 மில்லிமீட்டர். அந்த ஸ்லிட்டுக்கும் ஒரு ஸ்லிட்டுக்கும் இன்னொரு ஸ்லிட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னா 0.3 மில்லிமீட்டர். இதை வச்சு அவர் என்ன பண்ணார்னா கண்டுபிடிச்சார். அப்போ கண்டுபிடிக்கும் போது அவர் எடுத்துக்கிட்டது என்னன்னா பேத் டிஃப்ரென்ஸ் ஆகுது அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிச்சார். பேத் டிஃப்ரென்ஸ் எப்படி ஆகுது அப்படின்னா பிரைட்டாக இருந்தால் ஒரு பேத் டிஃப்ரென்ஸ், டார்க்காக இருந்தால் ஒரு பேத் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? இப்போ பிரைட்டாக இருந்தால் என்ன பேத் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா y = n λd/d அப்படிங்கிறத கண்டுபிடிச்சார். டார்க்காக இருந்தால் n λd/d அதுங்கிறத அது மாறாது. அதுக்கு பதில் என்ன யூஸ் பண்ணுறாருன்னா n + 1/2 λd/d அப்படிங்கிறத கண்டுபிடிச்சார். ஓகேங்களா? அப்போ n + 1/2 λd/d அப்படிங்கிறத கண்டுபிடிச்சார். இது பிரைட் டார்க்காக. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா பேண்ட் வித் இதுலேருந்து கண்டுபிடிக்கிறோம். பேண்ட் வித் என்ன வரும்னா பிரைட்டுக்கும் ஒரு பிரைட்டுக்கும் இன்னொரு பிரைட்டுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் பேண்ட் வித், இல்லை ஒரு டார்க்குக்கும் இல்லை இன்னொரு டார்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து பேண்ட் வித். ஓகேங்களா? அப்போ பேண்ட் வித்துக்கு என்ன ஃபார்முலா பண்ணணும்னா பேண்ட் வித் பீட்டா = λd/d அப்படிங்கிற ஃபார்முலாவை நம்ம போகிறோம். ஓகேங்களா? ஃபாலோ பண்ணிங்க. இன்டர்ஃபரன்ஸ் இன் தின் ஃபிலிம்ஸ். தின் ஃபிலிம்ஸில் இப்போ இன்டர்ஃபரன்ஸில் தின் ஃபிலிம்ஸில் 2 நடக்கலாம். ஒன்று ரிஃப்ளெக்ஷன் நடக்கலாம், இல்லை ரிஃப்ராக்ஷன் நடக்கலாம். அப்போ ரிஃப்ளெக்ட் ஆகும்போது நமக்கு என்ன பண்ணணும்னா லைட் நேராக வரும், பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி போகும். ரிஃப்ராக்ட்டுங்கிறப்ப என்ன பண்ணணும்னா லைட் அதை என்ன பண்ணணும்னா ஊடுருவி போகும். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா டிரான்ஸ்மிட்டட் லைட்டுக்கு ஈக்குவேஷன் போடுறாரு. டிரான்ஸ்மிட்டட் லைட்டுக்கு ஈக்குவேஷன் போடும்போது அவருக்கு என்ன பேத் டிஃபரன்ஸ் கிடைக்குதுன்னா 2nd அப்படின்னு சொல்லுவோம். 2nd என்னங்கிறது யார்? ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். அதை மியூன்னு கூட சொல்லலாம். அப்போ 2μd அப்படிங்கிறது தான் என்னென்னா அதனுடைய பேத் டிஃபரன்ஸ். அப்போ நம்ம அதனுடைய பேத் டிஃபரன்ஸ்ங்கிறப்ப பிரைட்டுக்கு நமக்கு ஆல்ரெடி தெரியும் n λ. அது அப்போ 2μd = n λ அல்லது 2μd டார்க்காக இருந்தால் 2μd n + 1 λ/2 அப்படிங்கிற ஃபார்முலாவை அவர் என்ன பண்ணுறாரு யூஸ் பண்ணுறாரு. ஓகேங்களா? உங்கள் புக்கில் 2n - 1 λ/2 யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ணிங்க. n + 1 போடலாம், n - 1 போடலாம். அதுக்கப்புறம் ரிஃப்ளெக்டட் ரைட்டாக இருந்தால் என்ன பண்ணணும்னா லாம்டா நமக்கு பாதியாக குறையும். அப்போ லாம்டா பாதியாக குறையும் போது அந்த ஃபார்முலா எப்படி மாறிடும் அப்படின்னா 2μd + λ/2 அப்படிங்கிறது மாறிடும். ஓகேங்களா? அதே மாதிரி 2μd = n λ அப்படிங்கிறது காமனாக வரும். ஓகேங்களா? இது வந்து என்னென்னா ரிஃப்ளெக்டட் லைட்டுக்கு லாம்டா வந்து நமக்கு என்ன குறையுதுன்னா பாதியாக குறையுது. அப்படிங்கிறத நீங்கள் பாதியாக குறையுதுன்னு சொல்கிறத விட அடிஷ்னல் பேத் டிஃபரன்ஸ். ஓகேங்களா? அடிஷ்னல் பேத் டிஃபரன்ஸ் λ/2 நமக்கு வந்து ஆட் ஆயிரும். அப்போ 2μd + λ/2.
ஓகேவா. டியூமிடிட்டி ப்ளஸ் λ/2 அப்படிங்கிறது எப்போ அப்படின்னா அது டார்க் கண்டிஷன் கிடைக்கும்போது. ஓகேங்களா, ஃபாலோ பண்ணிங்க. டைஃப்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் லைட்டு போய் என்ன பண்ணணும்னா லைட்டு பார்ட்டிகளை செக் பண்ணும். பார்ட்டிகளோட சைஸும் லைட்டோட சைஸும் ஒரே மாதிரி இருந்தது அப்படின்னா லைட்டு டைஃப்ராக்ட் ஆகும். எக்ஸ்ரேஸு டைஃப்ராக்ட் ஆகிறதுக்கான காரணமும் அதுதான். ஏன்னா எக்ஸ்ரேஸோட வேவ் லென்த்தும் நம்ம கிறிஸ்டலோடைய பார்ட்டிகல் சைஸும் ஒரே மாதிரி இருக்கிறது தான் எக்ஸ்ரேஸ் வந்து டைஃப்ராக்ட் ஆகுது. அதை பார்த்துக்கலாம். அப்போது லைட் வந்து டைஃப்ராக்ட் ஆகுது அப்படிங்கிறத நமக்கு தெரியும். லைட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஷார்ப் எட்ஜஸில் பெண்ட் ஆகி போகிறத நம்ம என்ன சொல்லுவோம்னா டைஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ டைஃப்ராக்ஷனில் இன்டர்ஃபரன்ஸ் டைஃப்ராக்ஷனுக்கான டிஃப்ரென்ஸ் கேட்பாங்க. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஏன் அப்படின்னா இன்டர்ஃபரன்ஸுங்கிறது சென்டரில் மேக்ஸிமமாக இருக்கும், டைஃப்ராக்ஷன்லேயும் சென்டரில் மேக்ஸிமமாக இருக்கும். அதை நம்ம போக பார்ப்போம். ஆமாம், அங்கேயே கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரெஸ்னல் டைஃப்ராக்ஷனுக்கும் ஃப்ரான்கோபர் டைஃப்ராக்ஷனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வேறு. இன்டர்ஃபரன்ஸுக்கும் டைஃப்ராக்ஷனுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது, அது வேறு. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. இப்போ நான் ஃப்ரெஸ்னலுக்கும் ஃப்ரான்கோபருக்கும் உள்ள டைஃப்ராக்ஷன் சொல்கிறேன். இப்போ ஃப்ரெனல் என்ன பண்ணாரு, ஃப்ரான்கோபர் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிற சொல்லிடுறேன். ஃப்ரெனல் என்ன பண்ணுறாருன்னா சிலிண்ட்ரிக்கல் வேவ் ஃப்ரண்ட்டை ஸ்பெரிக்கல் சிலிண்ட்ரிக்கல் வேவ் ஃப்ரண்ட்டை எடுத்துக்கிட்டாரு. ஃப்ரான்கோபர் என்ன பண்ணுவாங்கன்னா இன்ஃபினிட்டி சோர்ஸாக இருக்கும், அதாவது பிளேன் வேவ் ஃப்ரண்ட்டை எடுத்துருப்பார். அதுக்கப்புறம் லைட் வேவ் வந்து ஃபைனைட் டிஸ்டன்ஸில் இருக்கும். ஃபைனைட் டிஸ்டன்ஸில் இருந்தால் தான் ஸ்பெரிக்கலோ சிலிண்ட்ரிக்கலோ நமக்கு கிடைக்கும் ஃப்ரெனலில். ஃப்ரான்கோபரில் என்ன பண்ணியிருப்பாருன்னா நமக்கு தெரியும் பிளேன் வேவ் ஃப்ரண்ட்னாலே இன்ஃபைனைட் சோர்ஸ் தான். ஓகேங்களா. மூணாவது, இப்போ ஃப்ரெனல் என்ன பண்ணால் கான்வெக்ஸ் லென்ஸ்லாம் ஒன்றும் யூஸ் பண்ண கிடையாது. ஆனால் ஃப்ரான்கோபர் என்ன பண்ணால் கான்வெக்ஸ் லென்ஸை யூஸ் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் ஃப்ரெனல் வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது, ஆனால் ஃப்ரான்கோபர் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. டைஃப்ராக்ஷனே சிங்கிள் ஸ்லிட் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் 5 மார்க்கில். என்ன நடந்தது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. இப்போ ஃப்ரான்கோபர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா ஒரு லைட் வேவ் வரும். அந்த லைட் வேவ் ஒரு பாயிண்டில் விட வச்சிருப்பார் கான்வெக்ஸ் லென்ஸை யூஸ் பண்ணி. அதே இன்னொரு பாயிண்டில் என்ன பண்ணியிருப்பாருன்னா டைஃப்ராக்ஷனான பாயிண்ட்டையும் யூஸ் பண்ணியிருப்பார். அப்போ இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா சிங்கிள் ஸ்லிட் யூஸ் பண்ணியிருப்பார். என்ன யூஸ் பண்ணியிருப்பாருன்னா டபுள் ஸ்லிட் யூஸ் பண்ணியிருப்பார். அப்போ அவர் இந்த சிங்கிள் ஸ்லிட்டுக்குங்கிறப்ப ஒரு லைட் வேவ் வரும், சிங்கிள் ஸ்லிட்டாக இருக்கும்போது ஒரே லைட் வேவாக போகும். இப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா ஸ்லிட்டை 2ஆக உடைக்கிறார். ஏ அப்படிங்கிறது தான் ஸ்லிட்டோட வித்து. இவர் என்ன பண்ணுறாருன்னா A/2 உடைச்சார். அப்போ A/2 உடைக்கும்போது இவருக்கு என்னென்னா டார்க் கிடச்சிது. ஓகேங்களா. டார்க் கிடச்சுன்னு சொல்கிறத விட பிரைட் கிடச்சிது ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் டார்க் கிடச்சிது. பிரைட் எங்கே கிடச்சதுன்னா சென்டரில் பிரைட் கிடச்சிது. ஆனால் போக நமக்கு என்ன பண்ணுதுன்னா டார்க்கு பிரைட்டுன்னு மாறி என்ன பண்ணுதுன்னா குறைய ஆரம்பிச்சிருச்சு. சென்டரில் மேக்ஸிமமாக இருக்குது, போக மினிமமாக ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா. ஆனால் யங் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் அப்படி கிடையாது. சென்டர்லேயும் பிரைட்டு தான், போகவும் பிரைட்டு தான். அப்போ ஒரு விஷயத்தை அவர் என்ன பண்ணுறாருன்னா தெளிவுபடுத்துறாருன்னா ஸ்லிட்டை நான் பாதியாக உடைச்சேன், ஏவை வந்து A/2 உடைச்சேன். A/2 உடைக்கும் பொழுது எனக்கு பிரைட் கிடச்சிது. ஏவை வந்து 4ஆக குறைச்சேன். அப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு லைட்டு சேர்ந்து நமக்கு என்னென்னா டார்க் கிடச்சிது. சாரி, நான் மாற்றி சொல்லிகிட்டு இருக்கேன். அப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா இப்போ அவர் 2ஆக உடைச்சிருக்காரு. 2ஆக உடச்சோடனே மேலே உள்ள பிரைட்டும் கீழே உள்ள டார்க்கும் சேர்ந்து நமக்கு மினிமம் ஆயிடுது. 4ஆக உடைக்கிறாரு, 2 பிரைட் 2 டார்க் சேர்ந்து மினிமம் ஆயிடுது. அப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா ஸ்லிட்டை நான் ஈவனாக உடைக்கும் பொழுது A2 4 8 6 8 உடைக்கும் பொழுது எனக்கு டார்க் கிடைக்குது. ஸ்லிட்டை நான் 3ஆக உடைக்கிறேன். 3ஆக உடைக்கும்போது என்ன ஆயிரும், 2 பிரைட்டும் ஒரு டார்க்கும் சேர்ந்துடும், ஒரு பிரைட்டு மட்டும் இருக்கும். ஸ்லிட்டை நான் 5ஆக உடைக்கிறேன், 2 பிரைட்டும் 2 டார்க்கும் சேர்ந்துடும், ஒரு பிரைட்டு மட்டும் கிடைக்கும். ஓகேங்களா. அப்போ எனக்கு ஸ்லிட்டை நான் 3 5 7 உடைக்கும் பொழுது எனக்கு பிரைட் கிடச்சிது. அப்போ ஒரு ஃபார்முலா எப்படி இருக்கிறாருன்னா A sin θ = n λ அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட் மினிமம்கான ஃபார்முலா. ஃபஸ்ட்டு மினிமம் அப்படின்னா n = 1. அப்போ A sin θ = λங்கிறது தான் ஃபஸ்ட்டு மினிமம். A sin θ = 2 λங்கிறது தான் செகண்ட் மினிமம். A sin θ = 3 λங்கிறது தான் தேர்ட் மினிமம். இதில் வரும்பொழுது பிரைட் வரும்போது நமக்கு என்ன வரும், 3 வந்துடும். ஓகேங்களா. அப்போ எனக்கு என்ன A sin θ = 3/2 λ, A sin θ = 5/2 λ அப்படிங்கிறது வரும். இது எதுக்கானது அப்படின்னா பிரைட்டுக்கு. ஓகேங்களா. அப்புறம் டிஸ்கஷன் இன் ஃபஸ்ட் மினிமம் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க. டிஸ்கஷன் இன் ஃபஸ்ட் மினிமம் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஸ்கஷன் இன் ஃபஸ்ட் மினிமம்னா ஒன்றும் கிடையாது, A sin θ = λ அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு மினிமம். இதில் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா A sin θ மட்டும் வச்சுட்டோம்னா λ/A அப்படிங்கிறது எனக்கு கிடைக்கும். அப்போ sin θ வந்து எப்போவுமே என்ன பண்ணணும்னா 1 விட கம்மியாக இருக்கும், 1க்கு மேலே போகாது. அப்போ sin θ அப்படிங்கிறது டைஃப்ராக்ஷன். அதான் டைஃப்ராக்ஷனுங்கிறது. அது என்னென்னா விலகி போகிறது. அப்போ தீட்டாவோட மதிப்பு 1க்கு குறைவாக இருந்தால் அங்கே விலகி போகும். அப்போ என்ன அர்த்தம், லாம்டாவும் ஏவும் சேம் வேல்யூவாக இருக்கணும், ஒரே மாதிரியான வேல்யூவாக இருக்கணும். ஒருவேளை லாம்டா அதிகமாச்சு அப்படின்னா அங்கே தீட்டா நடக்காது. ஏன்னா 1 விட அதிகமாக யார் போக மாட்டாங்கன்னா சைன் போக மாட்டாங்க. ஏவோட வேல்யூ ஓரளவுக்கு கம்மியாக இருந்தது அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா அங்கே தீட்டா நடக்கும். அதாவது என்னென்னா λ/ஏவோட வேல்யூ 1 விட கம்மியாக இருக்கணும். அப்போ என்ன அர்த்தம், ஏவோட அளவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா. ரொம்பவும் அதிகமாக இருந்தாலும் நமக்கு தீட்டா கிடைக்காது. அப்போ ஏவோட வேல்யூ கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா sin θ = λ/A நமக்கு டைஃப்ராக்ஷன் இஸ் பாசிபிள் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம்.
ஃப்ரெனல் டிஸ்டன்ஸ் அப்படின்னா இப்போ லைட்டு ஸ்ட்ரெயிட் லைன்லேயும் போகும், அதே நேரத்தில் டைஃப்ராக்ட் ஆகியும் போகும். ஸ்ட்ரெயிட் லைனில் போணுச்சுன்னா அது ரே ஆப்டிக்ஸ் ஒபே பண்ணுதுன்னு அர்த்தம். டைஃப்ராக்ட் ஆகுதுன்னா அது வேவ் ஆப்டிக்ஸ் ஒபே பண்ணுதுன்னு அர்த்தம். அப்போ ஏதாவது ஒரு ரீஜனில் இந்த ரே ஆப்டிக்ஸையும் வேவ் ஆப்டிக்ஸையும் அது ஒபே பண்ண போகுது. அப்போ எந்த ரீஜனில் ரே ஆப்டிக்ஸையும் வேவ் ஆப்டிக்ஸையும் ஒபே பண்ணுதோ அந்த ரீஜனுக்கு பேர் ஃப்ரெனல் டிஸ்டன்ஸ், அந்த டிஸ்டன்ஸுக்கு பேர் ஃப்ரெனல் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு என்ன ஃபார்முலா சொல்கிறோம்னா z=a²/2 லாம்டா அப்படிங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவாங்க. ஆமாம், z=a²/2 லாம்டா. இஜெட்டுங்கிறது ஃப்ரெனல் டிஸ்டன்ஸ், ஏங்கிறது ஸ்லிட்டோட விடுத்து, லாம்டாங்கிறது போகக்கூடிய லைட்டுடைய வேவ் லென்த் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்டர்ஃபரன்ஸ் அண்ட் டைஃப்ராக்ஷன், இதை தான் சொன்னேன். நம்ம ஒரு முக்கியமான கொஸ்டின் அப்படின்னா என்னென்ன டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். இன்டர்ஃபரன்ஸில் பார்த்தோம்னா ஈக்குவலி ஸ்பேஸ்டு டார்க் ஃப்ரிஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். பிரைட் டார்க்னு ஈக்குவல் ஸ்பேஸாக இருக்கும். ஆனால் ஃப்ரான்கோபர் டைஃப்ராக்ஷன் இருக்குங்க இல்லையா, அதில் அப்படி இருக்காது. டைஃப்ராக்ஷனில் அப்படி இருக்காது. என்னென்னா சென்டரில் மேக்ஸிமமாகவும் போக போக இன்டென்சிட்டியை நமக்கு என்ன பண்ண ஆரம்பிச்சோன்னா குறைய ஆரம்பிச்சிடும். ரெண்டாவது, இன்டென்சிட்டி வந்து எல்லாத்துக்குமே பிரைட்டு சேமாக இருக்கும், எல்லாத்துக்குமே சேம் இன்டென்சிட்டி. இதுக்கு வந்து இன்டென்சிட்டி எல்லாத்துக்குமே சேமாக இருக்காது. சென்டரில் மேக்ஸிமமாகவும் போக போக மினிமமாகவும் இருக்கும். ஃபால்ஸ் ரேபிட்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபால்ஸ் ரேபிட்னா குறைஞ்சிக்கிட்டே போகிறது. அதுக்கப்புறம் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஃப்ரிஞ்சஸ் நமக்கு எங்கே கிடைக்கும்னா யங் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் கிடைக்கும். ஆனால் இங்கே வந்து அப்படி கிடையாது. போக போக தான் குறையுதுங்க இல்லையா, அப்போ ஒரு இடத்துல நமக்கு என்ன ஆகிடும்னா குறைஞ்சி போயிடும். அப்போ ஸ்மால் இதுதான் நமக்கு என்ன பண்ணால் கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு டைஃப்ராக்ஷன் கிரேட்டிங்கில் பார்த்தோம் அப்படின்னா நிறையா லைன்ஸ் இருக்கும். அது கிரேட்டிங் லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த லைன்ஸில் நமக்கு லைட்டு பட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா டைஃப்ராக்ட் ஆகும். இதுதான் நம்ம கிரேட்டிங் அதுக்காக தான் யூஸ் பண்ணுறது. எவ்வளோ லைன்ஸ்னால் கிட்டத்தட்ட 6000 லைன்ஸ் per சென்டிமீட்டர் அந்தளவுக்கு என்ன பண்ணணும்னா அது கிரேட்டிங்கில் நிறையா லைன்ஸ் இருக்கும். அது எல்லாமே ரீஃப்ராக்ட் பண்ணக்கூடியது லைட்டை. சரி, ஓகே, டைஃப்ராக்ட் பண்ணக்கூடியது. ஓகேங்களா? சரி, பார்ப்போம். அதில் பார்த்தோம்னா நமக்கு ஃபார்முலாஸ் கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஏவை அந்த ரூலிங் லைனையும் அதில் உள்ள விட்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு கிரேட்டிங் எலிமெண்ட் இ அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபார்முலாஸ் கொடுத்துருப்பாங்க. என்ன ஃபார்முலா கொடுத்துருப்பாங்கன்னா a+b sin θ = n லாம்டா பிரைட்டுக்கு. ஓகேங்களா? ஏன்னா a+b sin θங்கிறது தான் இங்கே பாதை வேறுபாடு, அதாவது பாத் டிஃப்ரென்ஸ். அப்போ இந்த பாத் டிஃப்ரென்ஸ் பிரைட்டோட n லாம்டாவோட நம்ம ஈக்குவல் பண்ணும்போது நமக்கு மாறி கிடைக்கும். அப்போ ஃபஸ்ட்டு பிரைட்டு 0 மேக்ஸிமம், ஃபஸ்ட்டு மேக்ஸிமம், சைன் மேக்ஸிமம் சொல்லுவாங்க. அப்போ எம்மோட வேல்யூ 0, எம்மோட வேல்யூ 1, எம்மோட 2 அப்படின்னு போட்டால் ஃபஸ்ட் மேக்ஸிமம், சைன் மேக்ஸிமம் அப்படியே வரிசையாக கரைச்சிக்கிட்டே போவோம். ஒரு கட்டத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா என்ன வந்து 1/a+b sin θ அப்படிங்கிறதுக்கு ஈக்குவல் பண்ணுவோம். சாரி, n வந்து 1/a+bக்கு ஈக்குவல் பண்ணுவோம். அப்போ என்னோட வேல்யூ 1/a+bக்கு ஈக்குவல் ஆகிடுச்சுன்னா நமக்கு ஃபார்முலாவே எப்படி மாறிடும் அப்படின்னா sin θ = n × m லாம்டான்னு வந்துடும். என்னங்கிறது நம்பர் ஆஃப் லைன்ஸ் பர் கிரேட்டிங். ஓகேங்களா? அப்போ sin θ = nm லாம்டா அப்படிங்கிற ஃபார்முலா நமக்கு வந்துடும். ஓகேங்களா? என்னென்னா கிரேட்டிங்கு. எக்ஸ்பெரிமெண்ட் டு டிட்டர்மைன் த வேவ் லென்த் ஆஃப் மோனோக்ரோமேட்டிக் லைட். அதுக்கு அந்த ஃபார்முலா நேரடியாகவே நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். என்னன்னா மோனோக்ரோமேட்டிக் லைட் வேவ் லென்த் கண்டுபிடிக்கிறது நம்ம ஸ்பெக்ட்ரோமீட்டர் வச்சு கண்டுபிடிப்போம் இல்லையா, அந்த எக்ஸ்பெரிமெண்ட் சொல்கிறாங்க. அதுக்கு நேரடியாக ஃபார்முலா என்னன்னா nm லாம்டா = sin θ. அந்த ஃபார்முலா வச்சு தான் கண்டுபிடிப்போம். ஸ்பெக்ட்ரோமீட்டர் வச்சு ப்ரிசம் டேபிள் சோடியம் லாம்பை வச்சு பார்க்குறது காலேஜஸ்லாம் இருக்குது, போய் பார்த்தோம்னா தெரியும். டிட்டர்மினேஷன் வேவ் லென்த் டிஃப்ரெண்ட் கலர்ஸ். அதே எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம மாற்றி பண்ணுவோம். அதே எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி மாற்றி பண்ணுவோம்னா ஒரு ஆர்டர், ரெண்டாவது ஆர்டர், மூணாவது ஆர்டர்னு என்ன பண்ணுவோம்னா ஸ்பெக்ட்ரோமீட்டரை மாற்றிட்டே வரும் அந்த எக்ஸ்பெரிமெண்ட். ஓகேங்களா? ஃபாலோ ரிசொல்யூஷன் அப்படின்னா இப்போ ஒரு சின்ன இதுதான் a sin θ = லாம்டா அப்படிங்கிறது மினிமம். அங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னா சர்க்குலர் ஸ்லிட்டை யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சர்க்குலர் ஸ்லிட்டுக்கு பதிலாக வேறு மாதிரியான ஒரு ஷேப் உள்ள ஸ்லிட்டை யூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு a sin θ = லாம்டாங்கிறது ஃபஸ்ட்டு மினிமமாக வராது. அதுக்கு பதிலாக என்ன வரும்னா a sin θ = 1.22 லாம்டாங்கிற வேல்யூ வரும். எப்போ சர்க்குலர் ஸ்லிட்டுக்கு பதிலாக நம்ம வேறு ஸ்லிட்டு யூஸ் பண்ணோம்னா அப்போ a sin θ = 1.22 லாம்டா அப்படிங்கிறத வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்னா ஈக்குவேஷனை கொண்டு வரோம். அப்போ ஈக்குவேஷனை கொண்டு வரும்போது ஃபைனல் ஈக்குவேஷன் என்ன கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா r0 = 1.22 லாம்டா f/a அப்படிங்கிற ஃபார்முலா கொண்டு வந்திருப்பாங்க. r0ங்கிறது என்ன சார் அப்படின்னா இப்போ ஒரு லைட் என்ன பண்ணும் அப்படின்னா ரெண்டாக பிரியும். எப்போ பிரியும்னா எப்போ நம்ம லைட்டை வந்து மேக்னிஃபை பண்ணுறோமோ, மேக்னிஃபைனா என்ன ரிசால்வ் பண்ணுறோமோ, மேக்னிஃபை பண்ணுறதுனா பெருசாக்குறது, ரிசால்வ் பண்ணுறதுனா பிரிக்கிறது. அப்போ நான் என்ன பண்ணுறேன் லைட்டை ரிசால்வ் பண்ணுறேன், பிரிக்கிறேன். அப்படி பிரிக்கும் பொழுது ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் r0. ஓகேங்களா? அப்போ இந்த r0 வேல்யூ அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த அந்த ரிசால்விங் பவர் அதுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். r0 வேல்யூ கம்மியாக இருக்குதுன்னா ரிசால்விங் பவரும் கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம 2 வகையில் ரிசால்வேஷன் சொல்லியிருப்பாங்க. என்னென்னா ராலே கிரைட்டீரியன் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா 2 பாயிண்ட் இமேஜ் வந்து ஜஸ்ட் ரிசால்வ்டு அப்படின்னா அதோடைய சென்ட்ரல் மேக்ஸிமம் வந்து ஃபஸ்ட்டு மினிமமோட கோயின்சிடாக இருக்கும். சென்ட்ரல் மேக்ஸிமம்ங்கிறது மையத்தில் இருக்குது, ஃபஸ்ட்டு மினிமம்ங்கிறது பக்கத்தில் இருக்குது. அது ரெண்டும் கோயின்சிடாக இருந்தது அப்படின்னா அது நல்லாவே பிரிக்கப்பட்டிருக்கு, ஜஸ்ட் ரிசால்வ்டு அப்படின்னு அர்த்தம் அப்படிங்கிறத ராலே சொல்லியிருப்பார். ஸ்பேஷியல் ரிசல்யூஷன், ஆங்குலர் ரிசல்யூஷன் அப்படிங்கிறது 2 விதமாக சொல்லியிருப்பாங்க. அப்போ எந்த அளவுக்கு அது பிரிக்குது அவ்வளோதான். இமேஜை எந்த அளவுக்கு அது ரிசால்வ் பண்ணுறதுனா டிவைட் பண்ணுறதுன்னு அர்த்தம். இமேஜை எந்த அளவுக்கு அது பிரித்து காமிக்குது அப்படிங்கிறது தான் ரிசால்விங் பவர் அப்படின்னு சொல்லுவோம். போலரைசேஷன்
போலரைசேஷன் அப்படின்னா லைட் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு டைரக்ஷன், மேக்னெட்டிக் ஃபீல்டு டைரக்ஷன் அப்படின்னு 2 டைரக்ஷன் சார்ந்தது. அப்படி 2 டைரக்ஷன் சார்ந்தபோது நம்ம ஏதாவது ஒரு டைரக்ஷனை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு டைரக்ஷன் நம்ம என்ன பண்ணிடணும்னா அவாய்ட் பண்ணிடலாம். அதுக்கு பேர் போலரைசேஷன். அப்போ ஒரு டைரக்ஷன் மட்டும் நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு பேர் போலரைசேஷன். அப்போ போலரைசேஷனுங்கிறப்ப அன்போலரைஸ்ட் லைட்டுங்கிறது எல்லா டைரக்ஷன்லையும் லைட் இருக்கும். ஆனால் போலரைஸ்ட் லைட்டுங்கிறப்ப ஒரே ஒரு டைரக்ஷனில் மட்டும்தான் லைட்டோட பாத் இருக்கும். அந்த லைட்டில் உள்ள டைரக்ஷன்ஸ் இருக்கும், ஆசிலேஷன்ஸ் இருக்கும். அப்போ பிளேன் போலரைஸ்டு அப்படின்னு சொல்லுவாங்க. பார்ஷியலி போலரைஸ்டு. பிளேன் போலரைஸ்டுனா ஃபுல்லாகவே போலரைஸ் ஆகிறது பிளேன் போலரைஸ்ட் லைட்டு. பார்ஷியலி போலரைஸ்டு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கம்மியாக தான் டைரக்ஷன் நிறையா டைரக்ஷனில் இருக்கிறத ஓரளவுக்கு கம்மியான டைரக்ஷனாக மாற்றிருப்பாங்க. அதுதான் நம்ம என்ன சொல்லணும்னா பார்ஷியலி பிளேன் போலரைஸ்டு அப்படின்னு 2ஆக பிரிச்சுப்பாங்க. இந்த போலரைசேஷனில் மொத்தம் 4 டைப் இருக்குது. 4 விதமாக பண்ணலாம் போலரைசேஷனை. என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒன்று செலக்டிவ் அப்சார்ப்ஷன், அதுக்கப்புறம் ரிஃப்ளெக்ஷன், டபுள் ரிஃப்ராக்ஷன், ஸ்கேட்ரிங். செலக்டிவ் அப்சார்ப்ஷன் அப்படின்னா என்னென்னா, ஒரு போலரைடு. நம்ம போலரைடுங்கிறது என்ன அப்படின்னா சாதாரண ஒரு மெட்டீரியல் தான். டர்மலைன், ஐசோதைக்யூவினன் அப்படின்னு ஒரு 2 பேர் வரும். அப்போ அதை நம்ம என்ன பண்ணுறோம்னா போலரைடாக யூஸ் பண்ணுறோம். அந்த போலரைடு வழியாக லைட்டு போகும்போது அதோட இன்டென்சிட்டி பாதியாக குறையும் போது என்ன அர்த்தம், அது போலரைஸ்டு ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அது போலரைஸ்டு ஆயிடுச்சா ஆகலையான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம இன்னொரு போலரைடை யூஸ் பண்ணுறோம். அந்த போலரைடுக்கு பேர் அனலைசர். அப்போ இது போலரைசேஷன் பண்ணுறதுக்கு பேர் போலரைசர், போலரைசேஷன் ஆயிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கு பேர் அனலைசர். அப்போ இது 2ஐயும் நம்ம பர்டிகுலர் ஆங்கிளில் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொருத்தையும் செக் பண்ணுவோம். அப்படி செக் பண்ணும்போது அனலைசர் அப்படி ரொட்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். அனலைசர் நம்ம ரொட்டேட் பண்ணால் 0 to 90 தான் ரொட்டேட் பண்ணுவோம். அப்போ ஃபஸ்ட்டு லைட்டு வந்துச்சுன்னா மேக்ஸிமம், அதுக்கப்புறம் லைட்டு வரலன்னா மினிமம். அப்போ ஒவ்வொரு 90க்கும் லைட்டு வந்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா மேக்ஸிமம் மினிமமுக்கு போகும். அப்போ அது போலரைஸ்டு ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இது செலக்டிவ் அப்சார்ப்ஷன். அதில் ஹைலைட்டான ஒன்றுன்னா மாலஸ்லா என்ன சொல்லியிருப்பாருன்னா, இப்போ நம்ம ஒரு போலரைடை வைக்கிறோம், அது போலரைசர். அனலைசர் வைக்கிறோம், 2மே போலரைடு தான். ஆனால் இது போலரைசர், இது அனலைசர், பேர் தான் வேறு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அனலைசரை ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறேன். அப்போ எந்த ஆங்கிளில் வேணால் ரொட்டேட் பண்ணலாம். ஓகேங்களா? அப்போ போலரைசரோட ஆக்சிஸுக்கும் அனலைசரோட ஆக்சிஸுக்கும் ஒரு ஆங்கிள் இருக்கும், அது சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ இப்போ போலரைசரை விட்டு வெளியில் வரக்கூடிய லைட்டோட இன்டென்சிட்டி நமக்கு தெரியும், I0/2 பாதியாக குறைஞ்சிரும். ஆனால் அனலைசரை விட்டு வெளியில் வரக்கூடிய லைட்டுக்கான இன்டென்சிட்டி நமக்கு தெரியாது. அதுக்கு அவர் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறாருன்னா I=I0 cos² அப்படிங்கிறது தான் அனலைசரை விட்டு வெளியில் வரக்கூடிய லைட்டோட இன்டென்சிட்டி அப்படிங்கிறத அவர் சொல்லியிருப்பார். ஓகேங்களா? I0ங்கிறது யாருன்னா முகப்பில் வரக்கூடிய லைட்டுடைய இன்டென்சிட்டி. முகப்பில்னா என்னது, அனலைசருக்கு முகப்பில் வருது இல்லையா லைட்டு, அதோடைய இன்டென்சிட்டி தான் I0 அப்படின்னு சொல்லுவோம். அப்போ I=I0 cos² அப்படிங்கிறது தான் அதுக்கான ஃபார்முலா. யூஸ் ஆஃப் போலரைசர் இருக்காங்க, அதை பார்த்துங்க. கூகுள்ஸ் அண்ட் கேமராஸில் யூஸ் ஆகுது. 3D பிக்சர்ஸ் எடுக்கிறதுக்கு ஹோலோகிராஃபியில் யூஸ் ஆகுது. ஓல்ட் ஆயில் பெயிண்டிங்கில் கான்ட்ராஸ்ட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் விண்டோ கிளாஸஸில் இன்டென்சிட்டி ஆஃப் இன்கன்விங் லைட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. லேசர் பீம் காம்பேக்ட் டிஸ்க் சிடியில் யூஸ் ஆகுது. எல்சிடியில் யூஸ் ஆகுது. போலரைசேஷன் பை ரிஃப்ளெக்ஷனில் பார்த்தோம்னா லைட்டு போகும், பட்டு ரிஃப்ராக்ட் ஆகி போகும். அப்போ ரீஃப்ராக்ட் ஆகி போகிற லைட்டு நமக்கு எந்தவித அன்போலரைஸ்டாக இருக்கும், அது பார்ஷியலி போலரைஸ்டாக இருக்கும். யாருன்னா ரீஃப்ராக்ட் ஆகி போகிறது போலரைஸ்டாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ ப்ரூஸ்டர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, எந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸுக்கு போலரைசிங் ஆகுதோ அந்த ஆங்கிள் பேர் போலரைசிங் ஆங்கிள் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போ போலரைசிங் ஆங்கிள் எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா, நம்ம எந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோமோ ரிஃப்ராக்ஷனுக்கோ எந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோமோ அந்த மெட்டீரியலுடைய ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அதாவது tan IP = N அப்படிங்கிற ஃபார்முலாவை அவர் யூஸ் பண்ணியிருப்பார். போலரைசேஷன் பை டபுள் ரிஃப்ராக்ஷன்னா ஒரு சாதாரண நிக்கோல் பிரிசம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நிக்கோல் பிரிசத்தை நம்ம எடுத்துக்குவோம். அந்த நிக்கோல் பிரிசத்தில் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, லைட் எங்கேருந்து வரும், லைட் எங்கேருந்து பட்டு 2 தடவை ரிஃப்ராக்ட் ஆகும். எப்படி 2 தடவை ரிஃப்ராக்ட் ஆகும்னா, ஒன்று ஆர்டினரி ரே, இன்னொன்று எக்ஸ்ட்ராடினரி ரே. அப்போ ஆர்டினரி ரேயோடைய ஆங்கிள் வேறு மாதிரி இருக்கும், எக்ஸ்ட்ராடினரி ரேயோடைய ஆங்கிள் வேறு மாதிரி இருக்கும். அப்போ வெளியில் வரும்போது ஆர்டினரி ரே நமக்கு ஆர்டினரியாக ரிஃப்ராக்ட் ஆகி ஆர்டினரியாக போயிடும், அது அன்போலரைஸ்டாக இருக்கும். இன்னொன்று சொல்லப்போனால் பார்ஷியலி போலரைஸ்டாக இருக்கும். ஆனால் எக்ஸ்ட்ராடினரி ரேயாக ரிஃப்ராக்ட் ஆகி போகுது இல்லையா, அந்த ரே நமக்கு என்ன போலரைஸ்டாக இருக்கும். ஓகேங்களா? இதுதான் டபுள் ரிஃப்ராக்ஷன். நிக்கோல் பிரிசத்தை நம்ம என்ன பண்ணுவோம்னா யூஸ் பண்ணுவோம். ஆமாம், நிக்கோல் பிரிசம் ட்ராபேக்ஸ் கொடுத்துருக்கு. அது என்னது, வெரி ஹை. அப்புறம் கால்சைட் கிறிஸ்டல்ஸ் யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராடினரி ரே வந்து ஆப்ளிக்லி பாஸ் ஆகுது. எமர்ஜென்ட் ரே வந்து டிஸ்பிளேஸ்னு ஒன் சைடு மட்டும் தான் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் குவைட் லிமிட்டட், அதோட வியூ வந்து நமக்கு வந்து அவ்வளோவா பர்ஃபெக்டாக தெரியாது. லைட்டு வந்து
யூனிஃபார்மாக போலரைஸ் ஆகலை. அதுக்கப்புறம் ஸ்கேட்ரிங் சன்லைட் வந்து என்ன பண்ணுது, வாட்டர் மாலிகுல்ஸில் பட்டு திரும்பும் பொழுது ஸ்கேட்டர் ஆகுது. அப்படி ஸ்கேட்டர் ஆகும்போது அது போலரைஸ்ட் ஆகுது அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருப்பாங்க. சன்லைட் வந்து வாட்டர் மாலிகுல்ஸில் படும்போது என்ன ஆகும், அதானே நடக்கும், டபுள் ரிஃப்ராக்ஷன் மாதிரி நடக்கும். அது நடந்த ஸ்கேட்ரிங் ஆகும்போது போலரைஸ்டாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஆப்டிகல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பார்ப்போம். ஆப்டிகல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு அதில் சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பு, காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பு, டெரஸ்ட்ரியல் மைக்ரோஸ்கோப் அப்படின்னு வரிசையாக வரும். சிம்பிள் மைக்ரோஸ்கோப் அப்படின்னா ஒன்றும் இல்லை, அதோடைய வேலை 2 வேலை. ஒன்று நியர் பாயிண்டில் ஃபோக்கஸ் பண்ணுறது, இன்னொன்று ஃபேர் பாயிண்டில் ஃபோக்கஸ் பண்ணுறது. நியர் பாயிண்டில் ஃபோக்கஸ் பண்ணும்போது நமக்கு மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா என்ன வரும்னா m = 1+d/fன்னு வரும். ஃபேர் பாயிண்டில் ஃபோக்கஸ் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்னா m = d/f அப்படின்னு வரும். இது சிம்பிள் மைக்ரோஸ்கோப். காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் அப்படியே மாறி வரும். காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் எப்படி வரும்னா, நம்ம 2 லென்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். ஒன்று அப்ஜெக்டிவ், இன்னொன்று ஐபீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆப்ஜெக்டிவ் பக்கத்தில் இருக்கக்கூடிய லென்ஸு அப்ஜெக்டிவ் லென்ஸ்னு சொல்லியிருப்போம். நம்ம ஐக்கு பக்கத்தில் இருக்கிற லென்ஸை ஐ லென்ஸ்னு சொல்லுவோம். ஐ லென்ஸ் தான் இதில் என்ன இருக்குன்னா பெருசாக இருக்கும், அப்ஜெக்டிவ் வந்து சின்னமாக இருக்கும். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பில் இந்த மாதிரி இருக்கும், டெலஸ்கோப்பில் இது அப்படியே ஆப்போசிட்டாக வரும். சரி, ஓகேங்களா? அப்போ நமக்கு என்ன வரும்னா 2 தடவை மேக்னிஃபிகேஷன் கிடைக்கும். அப்போ மேக்னிஃபிகேஷனை வரணும் என்ன பண்ணலாம்னா m = மேக்னிஃபிகேஷன் ஆஃப் அப்ஜெக்டிவ் இன்ட்டு மேக்னிஃபிகேஷன் ஆஃப் ஐ லென்ஸ். ஓகேங்களா? டபுள் மேக்னிஃபிகேஷன் அப்படிங்கிறப்போ அப்போ மேக்னிஃபிகேஷன் ஆஃப் அப்ஜெக்டிவ் இன்ட்டு மேக்னிஃபிகேஷன் ஆஃப் ஐ லென்ஸ். மேக்னிஃபிகேஷன் அப்ஜெக்டிவ் நமக்கு என்ன கிடைக்கும்னா length/f1 கிடைக்கும். length/f1னா லென்த்துங்கிறது FOவையும் FEயையும் கூட்டுறது. ஓகேங்களா? அதாவது அப்ஜெக்டிவோடைய ஃபோக்கல் லென்த்தையும் ஐ லென்ஸோடைய ஃபோக்கல் லென்த்தையும் ஆட் பண்ணால் நமக்கு லென்த் கிடச்சிரும். லென்த் ஆஃப் தி காமன் மைக்ரோஸ்கோப் கிடச்சிரும். அப்போது L/f0ங்கிறது தான் மேக்னிஃபிகேஷன் எங்கே அப்படின்னா அப்ஜெக்டிவில். சரி சார், ஐலென்ஸில் மேக்னிஃபிகேஷன் இருக்குமா அப்படின்னா ஐலென்ஸ்லேயும் மேக்னிஃபிகேஷன் இருக்கும். ஐலென்ஸில் எப்படி இருக்கும் அப்படின்னா 1+d/fe அப்படின்னு இருக்கும் மேக்னிஃபிகேஷன். சில நேரம் நியர் பாயிண்ட் இருந்துச்சுன்னா 1+d/feனே இருக்கும். அப்போ நமக்கு கடைசியாக எப்படி வந்துடும்னா, நியர் பாயிண்டாக இருந்தால் MOME, MOக்கு பதில் நம்ம L/FOவையும் நியர் பாயிண்டாக இருந்தால் d/fஐயும் போட்டுடலாம். ஃபேர் பாயிண்டாக இருந்தால் ME, அதாவது மேக்னிஃபிகேஷன் m = வழக்கம் போல் நம்ம என்ன பண்ணுவோம்னா MOக்கு என்ன ஃபார்முலாவோ அதை போட்டுருவோம். MEக்கு வந்து 1+ சேர்த்துக்குறோம், அவ்வளோதான். ஓகேங்களா? இது ஃபேர் பாயிண்டில் ஃபாலோ பண்ணிக்கங்க. ஆமாம், நார்மல் பாயிண்ட்டு ஃபேர் பாயிண்ட் அதை பார்த்துக்குங்க. அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப்னா அப்படியே மாறி வரும். அப்போ நமக்கு m = α/β அப்படிங்கிற ஃபார்முலா β/α அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. பீட்டாங்கிறது அங்கே உருவாகிற ஆங்கிள், ஆல்ஃபாங்கிறது அங்கே உருவாகக்கூடிய ஆங்கிள். m = β/α அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. டெலஸ்கோப்பில் என்ன பண்ணோம்னா நம்ம அப்படியே மாறி வரும். எப்படின்னா ஐ லென்ஸ் வந்து சின்னமாக இருக்கும், அப்ஜெக்டிவ் வந்து பெருசாக இருக்கும். ஓகேங்களா? நமக்கு அடிக்கடி இதில் என்ன கேட்பாங்க அப்படின்னா அதோட லென்த் ஆஃப் டெலஸ்கோப் கேட்பாங்க. லென்த் ஆஃப் டெலஸ்கோப்ங்கிறது FOவையும் FAவையும் ஆட் பண்ணுறது. வேறு என்ன கேட்பாங்க அப்படின்னா இமேஜ் எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னு கேட்பாங்க. இமேஜ் வந்து இன்வெர்ட்டடாக ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? அதான் இதில் அடிக்கடி கேட்குற கொஸ்டின். டெரஸ்ட்ரியல் டெலஸ்கோப் அப்படின்னா என்னென்னா, டெரஸ்ட்ரியல் டெலஸ்கோப்னால் நம்ம ஒரு அதே மாதிரி தான் அப்ஜெக்டிவ், எரெக்டிங் லென்ஸ் ஒன்று, ஐபீஸ் ஒன்று, 3 தான் வச்சுருக்காங்க. 3 தான் வச்சு அதில் லைட்டு பாஸ் ஆகுது. பாஸ் ஆகும்போது நமக்கு என்ன ஒன்றுனா இமேஜ் வந்து எரெக்டாக கிடைக்கும். எதில் அப்படின்னா டெரஸ்ட்ரியல் டெலஸ்கோப்பில். ஓகேங்களா? அதை பார்த்துங்க. ரிஃப்ளெக்டிங் டெலஸ்கோப் அப்படின்னா அந்த ஃபோக்கஸ் பாயிண்ட்டில் நம்ம போய் உட்கார்றதுக்காக அங்கே மிரர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம காவலூரில் இருக்கக்கூடிய டெலஸ்கோப்புமே ரிஃப்ளெக்டிங் டெலஸ்கோப் தான். ஓகேங்களா? அதை ஃபாலோ பண்ணிங்க. மிரர்ஸை கொண்டு உருவாக்கப்படக்கூடிய டெலஸ்கோப்பை நம்ம என்ன சொல்லுவோம்னா ரிஃப்ளெக்டிங் டெலஸ்கோப்னு சொல்லுவோம். அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஐபிஎஸ்க்கு அப்ஜெக்டிவ் பதில் ஒரு கான்கேவ் மிரர் வச்சுருக்காங்க பாருங்கள். அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்னா கண்டுபிடிச்சிடறோம். அதுக்கப்புறம் ஒரு கான்வெக்ஸ் மிரர் வச்சு ரிஃப்ளெக்ஷன் பண்ணோம்னா நமக்கு கிடச்சிரும். ஸ்பெக்ட்ரோமீட்டரை பொறுத்த வரைக்கும் அதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்கும், காலிமீட்டர் இருக்கும், ப்ரிசம் டேபிள்னா அந்த ப்ரிசம் சுற்றும் இல்லையா அந்த டேபிள். காலிமீட்டர்னு நம்ம இப்படி வச்சு பார்க்குறோம் இல்லைங்களா, அதான் காலிமீட்டர். டெலஸ்கோப்னா நம்ம உள்ள இருக்கக்கூடிய அந்த செட்டப் தான் டெலஸ்கோப்பு. அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் ஐபிஎஸ்னால் நமக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா நம்ம காலிமீட்டரும் அங்கே இருக்கக்கூடிய டெலஸ்கோப்பும் நமக்கு ஸ்ட்ரைட்டாக தெரியணும், ஸ்ட்ரைட் லைனில் தெரியணும், அந்த பாயிண்ட் நமக்கு கரெக்டாக தெரியணும் அப்படிம்பாங்க. டெலஸ்கோப்பையும் காலிமீட்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது. லெவலிங் இந்த ப்ரிசம் டேபிள் அப்படிங்கிற ஸ்க்ரூ வச்சுருந்தோம்னா அந்த ப்ரிசம் டேபிள் மேலேயும் கீழே போகும், அதை நம்ம லெவலிங் பண்ணுறதுன்னு சொல்லுவோம். ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம் நமக்கு தெரியும், AC ஈக்குவலேட்டரில் இருந்தால் 60 டிகிரி. அதாவது நம்ம ப்ரிசத்தை வந்து 2 ட்ரையாங்கிள் 3 ரெக்டாங்கிள் பிளேட் போட்டு நம்ம ஜாயின் பண்ணியிருப்போம். அப்படி ஜாயின் பண்ணும்போது அங்கே ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம் கிடைக்கும். ஆங்கிள் ஆஃப் இன்வெர்ட் டிவிஷன் நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு, அதை நீங்கள் பார்த்துக்கங்க. ஐயை பொறுத்த வரைக்கும் ஐங்கிறது நேச்சுரல் ஆப்டிகல் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஐயை பொறுத்த வரைக்கும் நம்ம 25 சென்டிமீட்டர் வரைக்கும் குறைவு தூரம் பார்க்க முடியும். நார்மல் ஐயாக இருந்தால் தொலைதூரத்தில் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா இன்ஃபினிட்டி வரைக்கும் பார்க்க முடியும். அப்போ நமக்கு மயோபியா வந்தது, நியர் சைட்டட்னஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நியரில் உள்ள பொருட்கள் மட்டும் தான் தெரியும், தூரத்தில் உள்ள பொருட்கள் மட்டும் தெரியாது. அப்போ நம்ம அதுக்கு என்ன யூஸ் பண்ணோம்னா கான்கேவ் லென்ஸை யூஸ் பண்ணுறோம். கான்கேவ் லென்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா கரெக்டாக ரெட்டினாவில் விழுந்தால் மட்டும்தான் நமக்கு என்ன கிடைக்கும்னா பார்வை சரியாக தெரியும். கரெக்டாக ரெட்டினாவில் விழுகலை அப்படின்னா இந்த மயோபியாவோ ஹைபர்மெட்ராவோ ஏற்படும். அப்போ கரெக்டாக ரெட்டினாவில் விழ வைக்கணும் அப்படின்னா இப்போ நமக்கு மயோபியா அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரெட்டினாக்கு முன்னாடியே விழுந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போ ரெட்டினாக்கு முன்னாடியே விழுந்தப்போ ஒரு கான்கேவ் லென்ஸ் யூஸ் பண்ணோம்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா கொஞ்சம் டைவர்ஜ் பண்ணி கொடுத்து கரெக்டாக ரெட்டினால ஃபால் பண்ண வைக்கும்.
ஓகேங்களா? அப்போ இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா மயோபியா. கரெக்டிங் லென்ஸ் வந்து கான்கேவ் லென்ஸு. ப்ராப்ளம் என்னென்னா ரெட்டினாக்கு முன்னாடியே லைட் விழுந்துருது. ஹைப்பர் மெட்ரோபியம்னா ரெட்டினாக்கு பின்னாடி லைட் விழுகும். அப்போ ரெட்டினாக்கு பின்னாடி லைட் விழும்போது நம்ம ஒரு கான்வெக்ஸ் லென்ஸை யூஸ் பண்ணி அதை இன்னும் கம்ப்ரஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன பண்ணணும்னா கரெக்டாக ரெட்டினாவில் விழுகும். அப்போ ஹைப்பர் மெட்ரோபியம்னா நமக்கு தூரத்தில் உள்ள பொருட்கள் மட்டும் தான் தெரியும், கிட்டத்தில் உள்ள பொருட்கள் தெரியாது. அப்போது அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற லென்ஸ் வந்து கான்வெக்ஸ் லென்ஸ். அதுக்கப்புறம் அஸ்டிமேட்டிசம்னா 2 பை லென்ஸ் யூஸ் பண்ணுவோம். பை லென்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா நமக்கு வயசாகும்போது ஏஜ்ட் ஆகும்போது நமக்கு தொலைவில் பொருளும் தெரியாது, கிட்டத்தில் உள்ள பொருளும் தெரியாது, மங்களா தெரியும், ஒரு இதாக மங்களா தெரியும். அதுக்கு காரணம் ஏஜ்டு. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா தொலைவில் பொருள் தெரிகிறதுக்காக கான்வெக்ஸ் லென்ஸையும் பக்கத்தில் உள்ள பொருள் தெரியாத கான்கேவ் லென்ஸையும் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு பைஃபோக்கல் லென்ஸை யூஸ் பண்ணுறோம். அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்னா அஸ்டிமேட்டிஸை சரி பண்ணுறோம். ஓகேங்களா? ஃபாலோ பண்ணிங்க. ஆமாம், இதுதான் வேவ் ஆப்டிக்ஸு. நம்ம பார்த்தோம்னா எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ் சிபிஎஸ்சிக்கு போட்டிருக்கோம். அதுவுமே ஓரளவுக்கு ஸ்டேட் போர்டுக்கு ஈக்குவலாக தான் வரும். நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ் இல்லை எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் கெப்பாசிட்டன்ஸுக்கு அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கரண்ட் எலக்ட்ரிசிட்டி போட்டாச்சு, மேக்னடிசம் அண்ட் மேட்டரும் மேக்னடிக் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட்டும் போட்டாச்சு. எலக்ட்ரோமேட்டிக் இண்டக்ஷன் ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணல அப்படின்னா நான் இனிமேல் டைமில் இனிமேல் பாடம் போட முடியாது. இது வரைக்கும் போட்ட வரைக்கும் தான் நம்ம கொண்டு வர முடியும். எலக்ட்ரோமேட்டிக் வேவ்ஸ்க்கு போட்டிருக்கோம், ரே ஆப்டிக்ஸ் போட்டுக்கிறோம், வேவ் ஆப்டிக்ஸ் இந்த அன்றைக்கி போட்டுக்கிறோம். டியூவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அண்ட் மேட்டர் வந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கு இங்கே போட்டுருக்கோம். அதை நீங்கள் ஒரு தடவை க்ரோத் த்ரூ பண்ணிக்கோங்க. அதில் நம்ம போட்டிருப்போம். டியூவல் நேச்சர் வந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கானது போட்டிருக்கணும் வீடியோவில். ஆட்டம்ஸ் அண்ட் நியூக்ளியஸ்ங்கிறப்ப ஆட்டம்ஸ் நான் நடத்தி போட்டுக்கிறேன். எங்கன்னா நீட்டுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணி நடத்திருப்பேன். அதை நீங்கள் க்ரோத் த்ரூ பண்ணிக்கிட்டேன்னா உங்களுக்கு டவுட் கிளியர் ஆகும். நியூக்ளியஸ் வந்து நான் தமிழ் மீடியத்துக்கு நியூக்ளியஸ் போட்டுக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா அந்த போர்டில் எழுதுறதுல இந்த ஈக்குவேஷன்ஸை மட்டும் பார்த்துங்க. நான் சொல்கிறது வந்து பாதி இங்கிலீஷ்லாம் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? அப்போ நியூக்ளியஸ்க்கு வந்து நீங்கள் தமிழ் மீடியம் கிராஸ் கோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் போட்டுருப்பேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க. செமிகண்டக்டர் எலக்ட்ரானிக்ஸு நீங்கள் படிச்சுக்கோங்க. நான் இன்னொரு நாள் டைம் இருக்கும்போது செமிகண்டக்டர் எலக்ட்ரானிக்ஸும் போட்டுறேன். தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. பார்க்கலாம். தேங்க்யூ.